பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட போயிட்டே இரு. பாத்து வா. என்ன ஒழுங்கா வர மாட்டியா? உள்ள போ. ஜானு வந்துட்டாடா. ஹே ஜானு. 4-5 நாள் கழிச்சு ஜானுவை பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இத்தனை நாள் வரல, நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி என்னால் அன்னைக்கு சொல்ல முடியும். என்னாச்சுமா, ரொம்ப முடியாத மாதிரி தெரியுற? இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை சார், பரவாயில்ல. சுபா, கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க சார். அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம். மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படப்பட நடிச்சுக்கிச்சு. இல்லாத மீசையை முறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஜானு கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்தது. அவள் என்னை பார்த்தா போதும், அந்த நிமிஷம் நான் நானா இருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாம என்னால் இருக்க முடியல. எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எப்படிரா?
மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விட்டுறாத, சரியா? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கா? அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமா? என்னடா சொல்லிட்டியா? ஐயோ சைலன்ஸ். ஜானகி வாமா. டேய், வெண்ணிலவே வெண்ணிலவே பாடு. ஜானு ஜானு, வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு பாடணுமா? பாடு. என்னடா நான் சொன்னது நீயே பார்த்தல, நான் என்ன பண்ணுவ சொல்லு. அவன் தான் எவ்வளவு கேக்குறான். ஏன் நீ வெண்ணிலவே வெண்ணிலவே பாட மாட்டேங்கிற? அண்ணா ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டானா? நீ பாடினாதான் அவன் கொடுப்பானா? அப்படி அந்த பாட்டுல என்னதான் இருக்கு எனக்கு புரியலப்பா. அவன் தான் அவ்வளோ கேக்குறான்ல, ஒரு தடவை பாட வேண்டியதானே. ஜானகி. மிஸ் ஜானகி, அது மின்சார கனவே படத்துல இருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு பாடணுமா? மிஸ்டர் முரளி, இது ஒண்ணு கல்யாண வீடு ஆர்கெஸ்ட்ரா இல்ல. நமக்கு தேவையான பாட்டை இன்னொருத்தவங்க கிட்ட சீட் எழுதி கொடுக்கறதுக்கு, புரியுதா? என்னடா சொன்னா? பாடுறேன்னு சொல்லிட்டாரா? டேய், நீ வேணா பாரு, வேற பாட்டு தான் பாடுவா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்து விடு. நிலைவே நிலைவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தால். ஹாய், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோயிலுக்கு போனியா? காலையிலே போயிட்டு வந்துட்டேன். உன் அருமை அண்ணா எங்க? போடா, தான் இருக்கான், திரும்பி பார்க்காத. பயப்படாம போடா. Dress நல்லா இருக்கு, எங்க வாங்குன? பிரியங்கா ஃபேஷன்ஸ். அப்பா வாங்கி கொடுத்தாரு. இப்ப பாரு, திரும்பி பாரு. டேய் பாத்துடா. என்னடா? டேய் 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 டைட்டா புட்றா, இல்லனா என்ன அடிப்போம். இன்னொன்னு எறும்பு மாதிரி வளர்ந்திருக்க, உனக்கு எப்படி ஒரு சாக்லேட் பார்த்தோம்? இன்னொன்னு எடுத்துக்கோ. டேய், மேங்கோ பைட் எடுத்துக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸா? இன்னைக்கு எனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா? ஹாப்பி 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 தீபாவளியா? இல்ல ஹாப்பி நியூ இயரா? மொக்க வாங்குது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? இப்ப யார் உன்னை என்ன பண்ணா? ஏய், எங்க அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல, அத ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். இல்லடா? என்னடா உன் இதயம் இப்படி துடிச்சிட்டு இருக்கு? என்ன? நீயே தொட்டு பாரு. தண்ணி எடுத்துட்டு வா. ஒரு பொண்ணு கிட்ட நின்னு கூட பேச முடியல, மானம் போகுது. எந்திரிடா. ஜானுவை பார்த்தா நான் ஏன் அப்படி ஆகுறேன்னு சுபாக்கு தெரியும். தான் மேல ஒரு பையன் ஏன் இவ்வளவு உயிரா இருக்கான்னு ஜானுக்கும் தெரியல. ஆனா 9th ஸ்டாண்டர்ட் ராமச்சந்திரன் தீர்த்தளியான எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸ்கேல்ல இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் மாதிரி என் பார்வை மட்டும் ஜானு மேலேயே இருந்துச்சு.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜானகியோட பேர் என்ன தெரியுமா? என்னடா? ஜானகி ராமச்சந்திரன். ஜானு டேய் வேணடா. ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியோ முள்ளு மேல இருக்கிற ரோஜா மாதிரி எதையும் சொல்ல முடியாம என்ன கொன்னுகிட்டு இருந்தது. என்னடா ராமச்சந்திரா, 2 மாசம் லீவு, என்ன பார்க்காம எப்படி இருப்ப? ஏ ஜானு, சீக்கிரமா வா. இன்னும் எத்தனை நாள் தான் வாடி போடின்னு கூப்பிடுவேன்? அண்ணின்னு சொல்ல வேண்டியதானே, உனக்கு தெரியாதுதா? என்னடா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சீக்கிரமா வாங்க. தம்பி நீயும் வாப்பா, இதோ வரேன். கிளம்பவா? இதை மறக்க மாட்டேன்ல. Happy holidays. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.